கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்புக்காக ஏங்குறவர்களும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது இவங்களுடைய நேர்முக எதிரி, மறைமுக எதிரி எல்லாமே இவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காட்டி இவங்களுக்கான அந்த அதாவது இவங்க தப்பானவங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையுது. அதே மாதிரி இவங்களுக்கு 12ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்க இருக்கிறதுனால ஒரு விதமான விரக்தி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மனசுக்குள்ள வந்தாலுமே கேது பகவான் கூட இருக்கிறதுனால அந்த விரக்தி வந்தாலுமே அதை ஒரு ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா 12ல தூக்கமின்மைன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். 12ஆம் பாவம் அயன போகம் சொல்லுவாங்க. ஸோ தூக்கமின்மைன்ற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது கோயிலா சுத்த போறாங்கன்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள். அதாவது எல்லா இடத்துக்கும், அதாவது இவங்க குலதெய்வம் கோயில், அதே மாதிரி ரொம்ப நாட்களா இந்த காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் அதற்கான ஒரு சூழ்நிலையில போயிட்டு அந்த கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலா சுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது. அதே மாதிரி அவங்களுக்கு 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, அதாவது இவ்வளோ நாட்களாக திருமணம் ஆகாத இருந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே திருமணம் யோகம் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உட்காண்டிருக்கிறதுனால அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அமையுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரண தொல்லை, வாயு தொல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இவங்களுடைய உடம்புல வரத்துக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும், வயிற்றுல ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும், அதாவது குழந்தை இல்லாத இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுது. பிரிந்த தம்பதிகள், பிரிந்த காதலர்கள் எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. உங்களை விட்டு போனவங்க எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்க.